மாணவியிடம் அத்துமீறியது தொடர்பாக என்ஐடி விளக்கம் அளித்துள்ளது. திருச்சி மாணவியிடம் ஒப்பந்த ஊழியர் அத்துமீறியது தொடர்பாக என்ஐடி விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் இஸ்லாம் வழங்க கேட்கலாம். இஸ்லாம், இது தொடர்பான முழு விவரம். திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே அந்த தேசிய தொழில்நுட்ப கழகம் எனப்படக்கூடிய என்ஐடி அமைந்துள்ளது. இந்த என்ஐடியில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வராங்க. இப்ப இந்த என்ஐடியில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் விடுதியில் இப்ப நேற்று ஒப்பந்த ஊழியர் ஒருவர் சென்றுள்ளார். அந்த இணையதள வசதியை சரி செய்வது தொடர்பாக அவர் அந்த விடுதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த ஒரு மாணவியிடம் அவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். கதிரேசன் என்கிற அந்த ஒப்பந்த ஊழியர் குறித்து மாணவிகள் என்ஐடி நிர்வாகத்திடமும் திருவரம்பூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் அந்த கதிரேசன் என்கிற அந்த நபர் நேற்றே கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்துல என்ஐடி நிர்வாகம் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து நேற்று இரவு முதல் என்ஐடியில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இன்று காலை வரை அந்த போராட்டம் நடைபெற்றுச்சு. குறிப்பா மாணவ மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதே போல நேற்று இந்த சம்பவம் தொடர்பாக அந்த விடுதியினுடைய காப்பாளரிடம் புகார் அளிக்கும் போது அவர் மாணவிகளை விமர்சனம் செய்துள்ளார். எனவே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி நேற்று இரவு முதல் அந்த போராட்டம் நடைபெற்றது. இன்று காலை அவர் மன்னிப்பு கேட்டதை அந்த விடுதியின் காப்பாளர் மாணவிகளிடம் மன்னிப்பு கேட்டார். அதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக என்ஐடியிலிருந்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தியில நேற்று நடந்த சம்பவம் மிகுந்த ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவமா இருக்கு. அதை என்ஐடி மிகுந்த வருந்துகிறது. தொடர்ந்து இது போன்று மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில், குறிப்பா மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் என்ஐடி இனி தீவிர கவனமுடன் செயல்படும். அதே போல இந்த விவகாரத்துல பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக என்ஐடியில் தரப்புல ஒரு செய்தி குறிப்பு வெளியாகியிருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.